ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாகர் ஒன் போஸ்ட் மானிட்டைசேஷன் உண்டு இல்லையா. ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூட்டி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஆட்ஸ்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிளாகரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒன் போஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட ஒன் போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட பிளாகர் வந்து ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் வேறு மாதிரி டெக்ஸ்ட் சேனல் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில் வந்து. அந்த பிளாகரை பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே போட்ட மாதிரி ChatGPTலேருந்து கிரியேட் பண்ண ஏஐ போஸ்ட்டு தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வாங்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேபில் வந்து உங்களோட பிளாகரோட இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேப்பில் வந்து உங்களோட ஆட்ஸ்டர் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாகவே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் கம்ப்யூட்டரில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து குரோமில் வந்து டெஸ்க்டாப் செட் மோட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஆட்ஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் இருக்கும், அனாலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க்கான ஒரு பேஜ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வெப்சைட் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா $93 இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு டிவி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கிற லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க வெப்சைட் எல்லாமே காமிக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3மே பிளாகர் தான். எக்ஸ்ட்ரா ஒரு வெப்சைட் கூட ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ண என்னோட மெயின் வெப்சைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நான் வந்து இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆக்டிவில் தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பிளாகரோட வெப்சைட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஆட் வெப்சைட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் காலம் இருக்கும். அதில் வந்து டொமைனை, உங்கள் வெப்சைட்டோட டொமைனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காலத்தில் வந்து உங்கள் வெப்சைட் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கான கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வெப்சைட் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு ஆட் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து பேனர் ஆட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேனர் ஆட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரேஷியோவில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்டிங்கில் இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகே, உங்கள் மெயிலுக்கு உங்கள் டொமைன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு லேட்டெல்லாம் ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிஃப்ரெஷ் பட்டனை வந்து நம்ம லைட்டாக வந்து இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நார்மலாகவே உங்களுக்கு அப்ரூவ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதில் லேட்டே ஆகாது. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜே ரீலோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெண்டிங் அந்த பட்டனே போயிடுச்சு. இப்போ ஒன் ஆட் யூனிட் அப்படிங்கிறது காமிக்குது. நம்ம வெப்சைட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ப்ளஸ் ஆட் யூனிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டாவதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாப் அண்டர் வேணுமா, ஸ்பாட் லிங்க் வேணுமா, நேட்டிவ் பேனர் வேணுமா, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ். நம்ம பேனரை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம ஒரு ரேஷியோ எடுத்துட்டோம்னா இன்னொரு வாட்டி அதை எடுக்க முடியாது. புதுசாக ஒரு ரேஷியோ தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளால் இதில் கொடுத்துருக்க அளவு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆட் யூனிட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஆட் வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கெட் கோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கோடை வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம பிளாகருக்கு போகணும். ஓகேவா? இன்னொரு டேபில் பிளாகர் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் கேப்பில் வந்து ஆட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல அதாவது எந்தெந்த இடத்துல வந்து கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஆட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு மேலே அந்த டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் காமிக்கிறேன், 1 செகண்ட் இருங்க. இப்போ எவ்வளோ இடத்துலையும் நம்ம ஆட்ஸ்ன்னு கொடுத்தாச்சா? ஒரு 3 இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, மேலே பென்சில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு HTML வியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட போஸ்ட் வந்து இந்த மாதிரி HTML வியூவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா மேலே சர்ச் ஐக்கான் இருக்குது, ஒரு பூத கண்ணாடி ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து போஸ்ட்டில் டைப் பண்ணிங்கல்ல ஆட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதை மார்க் பண்ணி காமிப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். 3 இடத்துலையுமே அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மார்க் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த ஏரோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற 3 வார்த்தையை மட்டுமே நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண கோடை வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ரெண்டாவது இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போது அந்த ஏரோக்குள்ளே இருக்கிற ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த 3 எழுத்தை மட்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நீங்கள் வந்து காப்பி பண்ண கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 இடத்துலையுமே நீங்கள் எங்கெல்லாம் ஆட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாமே இதை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 இடத்துலையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பாருங்க அந்த HTML வியூவை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கம்போஸ் வியூவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுத்த இடத்துல வந்து அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுற போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறதுன்னு பார்த்துட்டோம். இனி வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் மினிட்டு இந்த லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸில். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பார் அப்படிங்கிற இது வந்து சைடில் இருக்குது. நீங்கள் என்ன தீம் யூஸ் பண்ணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்சென்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான இடம். நம்ம வந்து ஆட்சென்ஸ் அப்ளை பண்ணாததுனால இதை வந்து நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்டு. ஓகே, அந்த ஆட்சென்ஸ் அப்படிங்கிற அந்த பார் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எகைன் இன்னொன்று இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்லைட் பாரில் மேலே ஆட் ஏ கேஜெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் டைட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் கண்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட்ஸ்டரில் போய்ட்டு ஓகே 1 மினிட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்னு காமிக்கும், பட் அது லேட் ஆகாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நமக்கு வந்து இதாகிடும். ஓகேவா? அப்ரூவ் ஆகிரும். ஓகே, இப்போ 2 ஆட் யூனிட்ஸ்னு காமிக்குதா, இதில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 ஆட்ஸுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவ்னு காமிக்குது. இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஆடை கெட் கோடை கொடுத்துட்டு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் அந்த கோடை. ஸோ வந்து நம்ம இதை வந்து காப்பி பண்ணியாச்சுல, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து பிளாகருக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ பிளாகரில் போயிட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த இதில் வந்து டைட்டில் எதுவுமே கொடுக்க வேண்டாம். கண்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே கண்டென்ட் லைன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம வந்து காப்பி பண்ண கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆட் கேஜெட்டை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த HTML ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த கோடை காப்பி பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து கண்டென்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்தியாசமாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள், அதாவது ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் தீம் தான், அதனால கம்மியாக தான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து அந்த வெப்சைட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதை காமிக்குது இல்லையா, இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மினிட், இது 2வது இடம். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொரு இடத்துலையும் வந்துருச்சு. அப்படி நம்ம கொடுத்த எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஹோம் பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஈஸியாகவே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம டெக்னிக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ஆட்ஸ்டாரில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து டைரக்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, லிங்கை கிளிக் பண்ணி அது மூலமாக நமக்கு வந்து ரெவென்யூ வர மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த போஸ்ட்டில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணுறீங்களா, கூடவே இந்த இது இருக்கு இல்லையா, சில வெப்சைட்லாம் போகும்போது ஜாயின் நவ், டவுன்லோட் நவ் அப்படி க்ரீன் கலர் அப்படிலாம் பட்டன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸை வந்து நீங்கள் வந்து கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட போஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைரக்ட் லிங்கோட லிங்க்கை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் போஸ்ட்டை பார்க்குற யாராச்சும் அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகி போகும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அதாவது கிளிக் த்ரூ ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு CPM RPM எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பிளாகர் கொடுக்குற ஃப்ரீ தீம், அதனால நமக்கு கம்மியான இடத்துல தான் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ண முடியும். இதுவே பெரிய தீம் எல்லாமே நீங்கள் கூகுளில் ஃப்ரீயாக கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ண முடியும். இதனால் ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.